கல்டா இன்ஃபோ தமிழ். ரொம்பவே வித்தியாசமாக பிறந்த வினோதமான குழந்தைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீங்கள் பெரியவங்களாகி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்களா? அது என்ன விஷயம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கூனி லாய்டு அப்படிங்கிற இந்த ஒரு குழந்தை தான். இந்த குழந்தை பிறக்கும் போதே கிளவுன் நோஸ், அதாவது மூக்கு மட்டும் ரெட் கலரில் பால் மாதிரியான ஷேப்பில் பிறந்திருக்கு. இந்த குழந்தை செப்டம்பர் 2008 தாங்க பிறந்திருக்கு. பிறக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக தான் பிறந்திருக்கு. ஆனால் போக போக இந்த குழந்தையுடைய மூக்கில் இருந்த ஒரு பர்த் மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி வீங்கி பால் ஷேப்பில் பிரைட்டான ரெட் கலரில் மாறி இருக்குங்க. இந்த குழந்தையுடைய மூக்கில் இருந்த இந்த கட்டி கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் வரைக்கும் அகலத்தில் மாறிட்டே இருந்திருக்கு. டாக்டர் இந்த ஒரு விஷயத்தை ஹீஞ்சியோமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதை நான் கேன்சரஸ் டியூமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு கட்டி உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது மூக்குக்கு வெளியே மட்டும் இல்லைங்க, மூக்குக்கு உட்புறத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இந்த குழந்தைக்கு ப்ரீத் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதாவது ஏர் பிளாக்கேஜ் இருந்திருக்கு. சரியாக காற்று உள்ளே போகாமல் இருந்திருக்கு. இப்படியே விட்டால் குழந்தையுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் இருந்து டேஞ்சரஸான ப்ளீடிங் கூட வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த குழந்தையுடைய 2 வயசில் இந்த குழந்தைக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த சர்ஜரி ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் வச்சு நடக்குது. இது மூலமாக இந்த குழந்தையினுடைய மூக்கில் இருந்து இந்த கட்டியை அகற்றியும் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த மூக்கில் சின்னதாக ஒரு ஸ்கார், அதாவது ஒரு சின்ன தழும்பு மட்டும் இருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆலிவர் ப்ரவுன் அப்படிங்கிற இந்த ஒரு பையன்தான். இந்த பையன் பிறக்கும் போதே பர்த் மார்க் இருந்திருக்கு. பொதுவாக நியூ பார்ன்ஸாக இருக்கிறவங்களுக்கு பர்த் மார்க் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் இந்த பையனுக்கு ரொம்பவே யூனிக்காக இருந்திருக்குங்க. அதாவது ஏஞ்சலுடைய விங்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பையனுடைய முதுகு ஃபுல்லாக பரவி இருந்திருக்கு. இந்த பையன் யூகேல தாங்க பிறந்திருக்கான். இந்த பையனுக்கு ரேரான ஸ்கின் கண்டிஷன் இருந்திருக்கு. இந்த கண்டிஷனுக்கு பேர் கன்ஜெனிட்டல் மெலனோசிட்டிக் நேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லார்ஜ் பிக்மெண்டட் மோல்ஸ் அண்ட் பர்த் மார்க்ஸ் இந்த பையனுடைய இந்த ஒரு கண்டிஷன்னால உருவாகி இருக்குங்க. அண்ட் இதில் இந்த பையனுக்கு மச்சம் மாதிரி மட்டும் இல்லாமல் அதில் இருந்து முடியும் வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு பர்த் மார்க் இந்த பையனுடைய ஷோல்டரில் இருந்து முதுகனுடைய நடுப்பகுதி வரைக்கும் இருந்திருக்கு. 100ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பர்த் மார்க் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாகவும் தெரிஞ்சிருக்கு. 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க இந்த பையனுக்கு ப்ராப்பரான மெடிக்கல் செக்அப் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இந்த பையனுடைய பேரண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த பையனை அதிகமாக சூரிய ஒளி படுற இடங்களில் நடமாடவோ விளையாடவோ அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் இந்த பர்த் மார்க்கில் பட்டுச்சு அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்கின் காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நியூராலஜிக்கல் இஷ்யூஸை கூட கொண்டு வந்து விடும். அதாவது பிரெயினையும் ஸ்பைனையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவனை சூரிய ஒளி படாத இடங்கள்லையும் அதிகமாக சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பென் அண்டர்வெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பையன்தாங்க. எவ்வளோ பிஸியான வேர்ல்டில் கண்ணு தெரியாமல் நடமாட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இந்த பையனுக்கு சுத்தமாக கண்ணே தெரியாது. ஆனாலும் கண்ணு தெரிகிறவங்க எப்படி சகஜமாக நடமாடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த பையனும் நடமாடி இருக்கு. எப்படி சாத்தியம்னு கேட்டால் இது இவனே வளர்த்துக்கிட்ட டேலண்ட்னு சொல்கிறாங்க. பிறக்கும்போது இந்த பையனுக்கு கண் பார்வை இருந்திருக்குங்க. இந்த பையன் 1992 ரிவர் சைட் கலிஃபோர்னியாவில் பிறக்கிறான். பிறக்கும்போதே இந்த பையனுக்கு ரெட்டினல் பிளாஸ்டோமா கேன்சர் இருந்திருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது ஐ கேன்சர் இருந்திருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ஐ கேன்சராக இருந்திருக்கு. இதனால அவனுடைய கண்களை மொத்தமாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். இப்படி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும், ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவனுடைய கண்களை மொத்தமாக சர்ஜிக்கல் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இந்த பையனுக்கு 3 வயசு தாங்க ஆகியிருக்கு. கொஞ்ச நாள் கண்ணு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணு தெரியவே தெரியாது அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமான விஷயம் இல்லை. இந்த மாதிரி இந்த பையனுக்கு இருந்தாலும் இவன் நார்மலான லைஃபாக மற்றவங்க மாதிரி லீட் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த பையன் சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கு பேர் தான் ஹியூமன் எக்கோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பையன் ஒரு இடத்துல நடந்து போகிறான் அப்படின்னா அவனுடைய வாயில் நாக்க வச்சு ஒரு சவுண்டு எழுப்புவான். அதாவது கிளிக் சவுண்டு மாதிரி எழுப்புவான். இது மூலமாக அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே இந்த சவுண்ட் பட்டு எக்கோ ஆகும் தெரியுமா? அது மூலமாக என்னென்ன பொருட்கள் அவன் போகிற வழியில் இருக்குது அண்ட் அதனுடைய ஷேப்ஸ் கூட என்ன அப்படின்னு பக்காவாக சொல்லுவானாங்க. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கில் தான்.
நார்மலாக இருக்கிற மனுஷங்களால் கூட இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியை வளர்க்கவே முடியாது. ஆனால் இந்த பையன் இப்படி ஒரு ஸ்கில்லை வளர்த்துருக்கிறான். நார்மலான குழந்தைங்க மாதிரி இந்த பையனும் பேஸ்கெட் பால் விளையாடுவான், வீடியோ கேம்ஸ் விளையாடுவான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே செய்வானா. இந்த மாதிரி இவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கிறது உலக அளவில் தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு இவனுடைய டேலண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் ரொம்ப 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 பாப்புலரான ஒரு ஷோவான ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கிறது ஒரு ஷோ. அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஷோவுமாவும் இருந்தது. இந்த பையனுக்கு அந்த ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த பையன் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால 2009 இறந்து போகிறான். அதாவது அவனுடைய 17 வயசு ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பையன் துரதிருஷ்டவசமாக இறந்து போயிட்டானா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தெசா ஈவான்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விடிஞ்சு பார்க்கும்போது மூக்கே இல்லைன்னா எப்படி இருக்கும்? சுத்தமாக மூக்கே இருக்கக்கூடாதுங்க. அப்படின்னா உங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை பேர் தான் டெசா ஈவான்ஸ். இந்த குழந்தை February 14, 2013 நார்த் அயர்லாண்டில் பிறந்திருக்கு. இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாருமா பார்த்து பிரமிப்படைகிறாங்க. இப்படியும் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்குங்க. இந்த குழந்தைக்கு சுத்தமாக நோஸே இல்லை. அதாவது சில பேருக்கு பிறக்கும்போது ஃப்ளாட்டான நோஸ் இருக்கும், கொஞ்சமாவது டேமேஜான நோஸாவது இருக்கும், நோஸ்ன்னு ஒரு சின்ன புள்ளியாவது இருக்கும். ஆனால் இந்த குழந்தைக்கு லிட்ரலி நோ நோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோஸே இல்லை அப்படின்னா நேசல் போன்ஸும் இருக்கவே இருக்காது. இந்த கண்டிஷன் ரொம்பவே ரேரான கண்டிஷனாக இருந்திருக்குங்க. இந்த உலகத்திலேயே மொத்தமாக வெறும் 100 பேருக்கு தான் இப்படி ஒரு கண்டிஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் போஸ்மா அர்ஹீனியா மைக்ரோல்மியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நோஸே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நோஸனுடைய ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஷன்லையும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரெயின் டெவலப்மெண்ட் கூட ஒழுங்காக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட இந்த குழந்தை பிறந்ததுனால உடனடியாக இந்த குழந்தைக்கு ட்ரெச்சியோஸ்டோமி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொண்டையில் ஓட்டை போட்டு சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபீடிங்கையுமே அது வழியாக பண்ணுவாங்க. 2 வயசு வரைக்கும் இந்த குழந்தை தொண்டையில் ஓட்டை போட்டு தான் சுவாசிச்சுட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த உலகத்திலே இந்த குழந்தை தான் ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஹிஸ்ட்ரி டு ரிசீவ் காஸ்மெட்டிக் 3D பிரிண்டட் நோஸை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த குழந்தையினுடைய நெத்தியில் ஆர்டிஃபிஷியலாக நோஸை வளர வச்சு அதுக்கப்புறம் அந்த நோஸை எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட சர்ஜரிஸ் இருக்குது. இந்த சர்ஜரி மூலமாக இந்த குழந்தைக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும். இதனால் இந்த குழந்தையினுடைய டியர் டக்ஸ், அதாவது கண்ணீர் வரக்கூடிய இந்த டியர் டக்ஸை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு மூக்கை பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குழந்தை இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடித்த செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தஸ்னீம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன், ஆனால் என்னால் அதில் கமெண்ட் எதுவும் போட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகேம்மா, லாங் வீடியோ போடும்போது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.